வேலை முதல் விவாகம் வரை, அதாவது திருமண வாழ்க்கை வரை ஒரு மாற்றத்தை செய்ய போகும் ஒரு கிரகம். அதுவும் 3 மாசத்துக்குள்ள நடக்க போகுது. கண்டிப்பா திருப்பம், அந்த ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெற போது. அந்த மாற்றத்தால் ஏற்றம் நிச்சயம். யாருக்கு? கும்பராசியில பிறந்த உங்களுக்கு தாங்க. இன்றைய அதை பத்தி பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. ஓம் ஸ்ரீம்லாய் வித்மகே கலகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயு. எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகி திருபடி சரணம். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கும்பத்திற்கு 6ஆம் இட கடகத்தில் குரு உச்சமடைந்திருக்கிறார். 6ஆம் வீடு வேலை வாய்ப்பும் சொல்லக்கூடிய ஒரு வீடு. கண்டிப்பா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஜென்மத்துல ராகு பகவான் மேல இருக்கிறாரு. வேலைக்கு உண்டான மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஆடி மாதம், அதாவது ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைவார். உச்ச குருவோடு சூரியன் என்பார். இது 6ஆம் வீட்டுல. அப்போ நிறைய கும்பராசிக்காரங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலையில ஒரு மாற்றம் ஏற்படும். அது அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு டெம்பரவரியா, இப்போ ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே உண்டு. அதே போல சொந்த தொழில் தொடங்குவதற்கு, ஒரு கடன் வாங்கினாலும் சரி, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான யோகமான ஒரு காலகட்டமாக இது அமையும். மேலும் நீங்க ஒரு அந்தஸ்து, ஒரு அதிகாரத்தை எதிர்பார்க்கறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுடைய வேலை தொழில நிச்சயம் கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. இதற்கு அடுத்தபடி அதே சூரியன் ஆவணி மாதம் சிம்மராசிக்கு பயிற்சியடைஞ்சு கேதுவோடு இணைவார். அது 7ஆம் வீடு. அப்போ திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, உங்க வாழ்க்கை துணை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, சரிவர புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, அல்லது பிரிஞ்சு இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் இல்லையா? இப்போ அது சரியாகும். உங்க வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படும். உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு உத்தியோகம், வருமானம் போன்றவை கிடைக்கும். அதனால வீட்டில் கூடிய பணப்பிரச்சனை சரியாகும். காரணம் சூரியனுக்கு அது ஆட்சி வீடு. அப்ப 7ல சூரியன் ஆட்சி பெறாரு. கூட இருக்கக்கூடிய கேதுடைய கடுமையான பலன் கொஞ்சம் குறையும். அப்ப ஆவணி மாதத்துல திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துல ஒரு மாற்றம் நிகழும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. சரிங்களா? அதே சூரியன் அப்படியே புரட்டாசி மாதம் பயிற்சி அடைஞ்சு கன்னிராசிக்கு பெறுவார். சனிபவனுடைய பார்வை கன்னிராசிக்கு உண்டு. அது உங்களுடைய கும்பத்திற்கு 8ஆம் இடம், ஆயுள் ஸ்தானம். மரண பயத்தை இதுவரை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நடந்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இனிமே பயப்பட தேவையில்லை. மறைமுகமான வழிகள் இருந்த பிரச்சனைகளும் சரியாகும். வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளும் சரியாகும். ஓகேங்களா? அது சரியாகக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்கு காரணம் தெய்வ அனுகிரகங்களும் உங்களுக்கு கிட்ட பழகக்கூடிய உறவுகளாலும் அது உங்களுக்கு நடக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனையிலும் ஒரு தீர்வு, ஒரு முடிவு கிடைக்கும். சரிங்களா? இந்த ஒரு நேரத்துல கும்பராசிக்காரங்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு நிச்சயமா பெண் தெய்வ வழிபாடு, அது துர்க்கையம்மனுடைய வழிபாடு அல்லது காளிகாம்பாளுடைய வழிபாடுகளை வெள்ளிக்கிழமை, குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை, இந்த 2 தினங்கள் ஏதாவது ஒரு தினங்கள் கண்டிப்பா வழிபாடு செய்யணும். குறிப்பிட்டு அந்த தெய்வங்களுக்கு குங்கும அபிஷேகம் அல்லது குங்கும அர்ச்சனை செய்யுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். தவறாம இந்த வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.